அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். 1 கோடி ரூபாய்க்கு வீட்டை அடமானம் வச்சு கொடுத்துருக்கேன். என்னத்துல வந்து நிக்க போகுதுன்னு தெரியல. அதான் அவங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க பாத்துக்குருவாங்க. நீங்க பேசாம இருங்க. நீங்க டென்ஷன் ஆகி உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளால பாக்குறதுக்கு ஆள் இல்ல. நம்மளை தூக்கி கொண்டு செலவழிக்கிறதுக்கு இங்க யாரும் முன் வர மாட்டாங்க. விட்டுருங்க இதோட அந்த பேச்ச. என்னமோ பண்ணட்டும். அம்மா வா வேலாயுதான். வெத்தலை இல்லைன்னு 2-3 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கனே, வாங்கிட்டு வந்து கொடுத்தானப்பா. அம்மா 2-3 நாளா டவுனுக்கே போகல. இன்னைக்கு மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போவேன். கண்டிப்பா வெத்தலை வாங்கிட்டு வரேங்கம்மா. வாங்கிட்டு வாப்பா. வெத்தலை உடாம ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. போட்டு பழகியாச்சு வத்தியா. கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வேற எதுவும் வேணும்னா சொல்லுங்க, ஒரு சொல்லியா வாங்கிடுறேன். 1/2 கிலோ கொண்டக்கல்ல, 1/2 கிலோ மொச்சப்பயிறு, 1/4 கிலோ தட்டைப்பயிறு, இதுவும் வாங்கிட்டு வாப்பா. வீட்டில் பயிர் வச்சா இருந்துச்சுன்னா ஒரு கருவாடை பிச்சு போட்டு குழம்பு வைக்கலாம். பயிர் இல்லாமல் இருக்கவும் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கே நல்லா இல்லை. ஒன்றும் வாய்க்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிங்கம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டியா? அந்த செவலக்கண்டு அவுத்து அந்த பக்கமாக கட்டிட்டியா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்கம்மா. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சரிப்பா, சரி, போயிட்டு வா. வேலாயுதானா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா குஞ்சாயி. வைஃப் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஓகேண்ணா, ரொம்ப நல்லது. பங்கஜா ஆண்டிக்கு எல்லா இடத்துலயும் நீங்க தான் உதவியா இருக்கீங்க. இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தும் கூட ஒரு விசுவாசியா, நல்ல ஒரு வேலைக்காரனா கூடவே இருந்து சப்போர்ட் பண்றீங்க. ஐ லைக் இட். இன்னைக்கு என் குடும்பம் சாப்பிட்டு நல்ல நிலைமையில இருக்குன்னா அதுக்கு அம்மாவும் ஒரு காரணம் தானுங்களே. எப்படி அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியும்? என்னைக்கும் ஒரு விசுவாசியா நான் அம்மா கூடவே தான்மா இருப்பேன். வெரி குட் வேலாயுதானா. வேலைக்காரங்கள மட்டும் இல்லாம நல்ல ஒரு விசுவாசியாவும் இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். உங்ககிட்ட அந்த விசுவாசம் இருக்கு, ரொம்ப நல்லது. இதை விட்டுறாம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே, போயிட்டு வாங்க. ஆமா குஞ்சாயி, வா வந்து உட்காருவா. வேலாயுதம் நல்ல மனுஷன் இல்ல ஆண்டி? ஆமா, வேலாயுதம் நல்ல பையன். எள்ளுனா என்னையா வந்து நிற்பேன். எனக்கு ஒன்றுன்னா அந்த பயலுக்கு தாங்க முடியாது. பெத்த பிள்ளைய போல நல்லா கவனிச்சுக்கிருவேன். ஆம்பளை பிள்ளைக்கு அவன், பொம்பளை பிள்ளைக்கு நீ. அப்படித்தான் என் வாழ்க்கை இனிமே. வேற என்னத்த சொல்ல? அம்மா எட்டு சருப்ப நான் எங்கடி வந்த? யாருக்கடி அம்மா? உன்னை அந்த வீட்டு படிவாசம் மிதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? குஞ்சா இங்க பாரு எங்க அம்மாவை. நான் தான் சொன்னேன்ல வரமாட்டேன்னு. இப்படி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தணுமா? எல்லாம் வெயிட் பண்ண, நான் ஆண்டி கிட்ட பேசிக்கிறேன். என்னடி பேசிக்கிற? நான் இப்ப வந்து அசிங்கப்படணும் அதானே உனக்கு? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடி. அசிங்கப்படணும். உன்னால நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னா என்னால நீ அசிங்கப்படுறியாம்டி. மரியாதையா வெளியே போயிரு. குஞ்சாயி அவளை வெளியே போ சொல்லுமா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, லைலா மேல நீங்க ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? எனக்காக அவளை மன்னிக்க கூடாதா? மன்னிக்க கூடிய காரியத்தை அம்மா அவ பண்ணிருக்கா. பெத்த தாயே அப்பனும் இல்ல அண்ணனும் இல்ல, நம்ம அனாதையா விட்டுட்டு போறோமேங்கிற அறிவு இல்லாம புருஷன்தே முக்கியம்னு இருந்த காசை எடுத்துட்டு போனவ அந்த நாயி. அவனால இன்னைக்கு நான் கடங்காரப்பட்ட வாங்கிக்கிட்டு நிக்கிறேன். அவளை வீட்டுக்குள்ள விடுறது மகா பாவம். மரியாதையை அவளை வெளியே போக சொல்லிரு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. லைலாவுக்கு உங்களை விட்டு வேற யார் இருக்கா? அவளுக்கு தான் அவ கோடீஸ்வர புருஷன் இருக்கானே. அந்த பிச்சைக்கார பயலை நம்பி, பணக்காரன்னு நம்பி 100 ரூபாவே நகை போட்டேன். எம்புட்டு சீராட்டு செஞ்சேன். உனக்கு என்ன தெரியாமலா இருக்கு? எல்லாத்தையும் இருந்து பார்த்துட்டு போனவதானே நீ. அம்புட்டையும் வித்து திண்டுபிட்டு நாய ஒத்த பவுனுக்கு பிரயோஜனம் இல்லாம வந்து நின்றுச்சுங்க. இன்னைக்கு பவுனு என்ன விலை விற்கிது? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்த நாய் அவ. என்னைய நடுத்தருவுல விட்டுட்டு போன பேய் அவ. அவள் அந்த வீட்டுக்குள்ள நான் சேர்க்க மாட்டேன் குஞ்சாயி. இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் கூட என்ன இது பண்ணாத, விட்டுரு. அம்மா எனக்குன்னு யாருமா இருக்கா? ஏம்மா இப்படி வெடுக்குன்னு பேசுற? 1000 இருந்தாலும் நான் நீ பெத்த பிள்ளைம்மா. உனக்கு ஒண்ணுன்னா உன் மயனை மாதிரி பார்த்துக்கிட்டெல்லாம் என்னால இருக்க முடியாது தெரியுமா? உனக்காக நான் தானே பஞ்சாயத்துல ஓடி வந்து நின்றேன். பாய மூர்றி, எனக்காக வந்து நின்றது குஞ்சாயி. அவதான் இனிமே இந்த வீட்டு புள்ள. அவதான் எனக்கு மக. நான் பெறாத உள்ள மகராசி. அவதாண்டி எனக்காக வந்து நின்ற. நீ என்ன வந்து நின்ற? குஞ்சாயி சொல்லுடி. ஆண்டி நான் நகை கடையில் உட்காந்துருக்கும் போது லைலா தான் என்கிட்ட கால் பண்ணி சொன்னான். இந்த மாதிரி அம்மாவை பஞ்சாயத்தில் நிப்பாட்டியிருக்காங்க, திருட்டு பள்ளி சுமத்திருக்காங்க, நீ எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணுன்னு அவ தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டா. அந்த சமயத்தில் தான் அந்த திருடனை நானும் நகை கடையில் பார்த்தேன். அதனால தான் உங்களை என்னால் ஈஸியாக காப்பாற்ற முடிஞ்சது. எல்லாத்துக்கும் ஒரு வகையில் லைலா தான் காரணம். அவளுக்கு தான் நம்ம தேங்க் பண்ணணும் ஆண்டி. ஆமாம்மா, நீ நம்பு. என்ன சொன்னாலும் இந்த நாயை ஏத்துக்கிற என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது குஞ்சாயி.
அவளுக்காக நீங்க விட வேண்டாம், எனக்காக அவளை உள்ள சேர்த்துக்கலாமே ஆண்டி. என்னம்மா இப்படி ஒரு வார்த்தையை கேக்குற? ப்ளீஸ் ஆண்டி, அவ வேற யாருமா? உங்க வயிற்றுல நீங்க 10 மாசம் சுமந்து பெற்ற பிள்ளை தானே. அவளை ஒதுக்க வச்சு வேடிக்கை பாக்குறதுல என்ன ஆண்டி சந்தோஷம்? இவ்வளவு நாள் அதுக்கான தண்டனை கொடுத்துட்டீங்க, போதும். இப்ப அவ திருந்திட்டா, இதுக்கு மேல அந்த மாதிரி தப்பு நடக்காது ஆண்டி. குமாருமே ரொம்ப நல்லவரா மாறிட்டாரு. ஆமாம்மா, குஞ்சாய் கிட்ட தான் மேனேஜரா வேலை பார்க்குறாரு. நல்ல சம்பளம், நல்லாதாம்மா உழைக்கிறோம். இனிமே காசு பணம்னு உன்கிட்ட வந்து நாங்க எதுக்காகவும் நிக்க மாட்டோம்மா. உழைக்கிறீல, இதை நாங்க நம்ப வைக்க? உன் சோம்பேறி புருஷன் சாணி எள்ளி போட சொன்னாலே போட தெரியாது. அவன் போய் மேனேஜரா இருந்து என்ன வேலை பார்க்க போறேன்? ஆண்டி, நம்ம வீட்டு மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவர் தான் மேனேஜரா இருந்து பாத்துக்கிறாரு. எனக்கு வீட்ல எந்த வேலையுமே இல்ல. எல்லா வேலையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ரிலாக்ஸ்ட் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு கொக்கி ரொம்ப பொறுப்பா மாறிட்டாரு ஆண்டி. முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படியா? ஆமாம்மா, நீ தான் நம்ப மாட்டேங்கிற. சரி சரி, இனிமே என்கிட்ட இருந்து உருகுறதுக்கும் ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கிட்டா சரிதான். அம்மா, நீ என்னை ஏத்துக்கிட்டியே, இதுவே எனக்கு போதும்மா. ரொம்ப நெஞ்ச நக்காதம்டி. நீ பண்ணின செயலுக்கெல்லாம் பெத்த உள்ளையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது. ஆனா குஞ்சாயி சொல்லிட்டாளேங்கிறதுக்காக அவ பேச்ச தட்ட முடியாம விட்டுருக்கேன். மறுபடியும் உன் துள்ளு முள்ளு வேலை எதையாவது காமிக்கணும்னு நினைச்ச, அப்புறம் பழைய பங்கசத்தை பார்க்க வேண்டியது வரும்னு சொல்லிவிட்டேன். விடுமா, அதெல்லாம் கடந்துட்டு போகுது. இப்போ என்ன, நாங்கள் அந்த மாதிரியா இருக்கோம். வேலைக்கு நல்ல சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு கலர் கலராக துணிமணிங்க, அப்புறம் எங்கேயும் போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு லக்ஸரியான காரு, மாதம் மாதம் அவருக்கு சம்பளம். இந்த மாதிரி எங்கள் லைஃப் ஸ்டைலையே டோட்டலாக மாற்றிட்டோமா குஞ்சாயி. முன்ன மாதிரியெல்லாம் இல்லை தெரியுமா? நீனும் எங்கள் கூட வந்துரு, நீனும் சந்தோஷமா இருக்கலாம் பத்தியா? ஏமா அந்த உடனே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட பத்தியா? இந்த வீட்ல இருந்து என்ன பிரிச்சுட்டு போகலான்னு பாக்குறியா? லூஸ் அம்மா, நீ இங்க கிடந்து 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்க. அங்க வந்தா சந்தோஷமா சுகவாசியா இருக்கலாமேன்னு கேட்டேன். ஆமா ஆண்டி, எனக்கும் அதான் தோணுச்சு. பேசாம நீங்க எங்க கூட வந்துருங்களேன், எல்லாரும் ஒன்னா ஜாலியா இருக்கலாம்ல. இல்லம்மா குஞ்சாயி, இது என் புருஷன் கட்டின வீடு. அவர் ரத்தமும் வேர்வையுமா சிந்தி கட்டின வீடு. அவர் இன்னமும் இந்த வீட்டில் உசுரா வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு நான் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால் இந்த வீட்டை விட்டுட்டுலாம் வர முடியாதுமா. ஆமா, அப்பா வந்து உன் கூட கனவுல குடும்பம் நடத்துறாருக்கும். லாலா, அப்படியெல்லாம் பேசாத. அவங்க சென்டிமெண்ட்டா ஏதோ ஃபீல் பண்றாங்க. இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படியே இருந்துக்கட்டும். ஒன்றும் இல்லை ஆண்டி, உங்களுக்கு அங்கிள் ஃபீல் இருந்ததுன்னா நீங்க இந்த வீட்லயே இருந்துக்கோங்க. நாங்க அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம். சரி மக்கா, வாங்க உட்காருங்க. இந்த சாப்பாடு வாங்கிட்டேன், இருங்க சாப்பிட்டுட்டு போகணும். பரவாயில்ல ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லப்படாது. வர்ற நேரம் பூரா சாப்பிடாம போற. இன்னைக்கு அதே மாதிரி நான் விட்டுருவேனே. இன்னைக்கு இருந்து இந்த ஆண்டி கையால சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? என்ன சாப்பாடுமா? மீன் குழம்பா? இல்ல, புளிக்குழம்பு. புளிக்குழம்பு ஆண்டி குஞ்சாயி, இந்த தாய்க்கலையை வச்சு புளிக்குழம்பு திங்கிறதுக்கு நம்ம இங்க வந்து நிக்கிறோம். பாடி, நம்ம வீட்டுக்கு போனா விதவிதமான சாப்பாடு, அதை விட்டு புளிக்குழம்பு திங்குவோம்ல. விடுறா, எல்லா நேரமும் ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும்ல. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிடலாம். ஆண்டி கையால சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரே தாண்டி நீனும் ஓவரா பண்ற. என்னமோ பண்ணு, எனக்கெல்லாம் ஒன்றும் புளிக்குழம்பு வேணாம். நான் நம்ம வீட்லயே போய் கறி குழம்பு சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், அவளுக்கு மட்டும் எடுத்துட்டு வா. வேணாட்டா போம்டி, யாருக்கு இங்கே பட்டுக்கிட்டு கிடக்கு? எனக்கு தான் மிச்சம். குஞ்சாயி, இந்தம்மா சாப்பிடு மக்கா. தேங்க்ஸ் ஆண்டி. உடனே பில் எழுதிக்கடி. சொல்லு. 2 பூரி செட்டு. 2 பூரி செட்டு. ஒரு பொங்கல். ஒரு பொங்கல். கீ ரோஸ்ட் 3. கீ ரோஸ்ட் 3. ஊத்தாப்பம் 2. பில்லு போட்டியா? எல்லாமே பார்சல் பில்லு. போட்டேன். இந்தா. இன்னைக்கு தாண்டி மனசுக்கு ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கஸ்டமர் கூட்டம் அதிகம்னா? ஆமாடி, ஒரு நிமிஷம் கூட இன்னைக்கு நிக்கவே இல்லை பாத்தியா? பரிமாற பில்லு போடன்னு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு கடை டெய்லியும் பிஸியா இருந்துச்சு. நம்மள அடிச்சுக்க ஆளே இல்லடி. வரும் இதே ஆக்டிவோட நீ டெய்லி வேலை பார்த்தனா கண்டிப்பா நம்மளுக்கு கஸ்டமர் கூட்டம் வாசல் வரைக்கும் நிக்கும். இப்படியே போச்சுன்னா கடை டெவலப் ஆகி இந்த கடையை தூக்கிட்டு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிடலாம். அப்புறம் அந்த ஹோட்டல்ல வந்து தங்குறது மாதிரி கட்டிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பங்களா, உனக்கு ஒரு பங்களா, அக்காக்கு ஒரு பங்களான்னு 4 பங்களா கட்டலாம். என்ன? ஐயே, ஆசைப்படலாம், பேராசைப்படலாமா? அதுக்குள்ள பங்களா வரைக்கும் போயிட்டேன். ஆமா, இதே மாதிரி கஸ்டமர் வந்தா நல்லா இருக்கும்ல. எப்போதுமே தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கணும்டி, அப்பதான் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டியதான், அதுக்காக தொலைஞ்சு போற அளவுக்கு நோக்கம் இருக்க வேண்டாம். கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். போறியா? போய் கஸ்டமர் கிட்ட பார்சலை கொடுத்துட்டு பில்ல கொடுத்துரு.
சரி சரி. பாட்டி 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 பொறுமையா வாங்க. சும்மாவே எனக்கு கழுத்து வலிக்குது. நீ என்னமா இத்த தண்டி வளர்ந்துருக்க? அண்ணா வந்து பார்த்து பார்த்து ரொம்பல வலிக்கேன். கிழவிக்கு குசும்ப பாரு, வந்த உடனே நம்மள நோஸ்கட் பண்ணது. ஏ ஆத்தா, என்ன வேணும்? சாப்பிட்றீங்களா? சாப்பிட தப்பா வந்திருக்கேன். சாப்பாடு இருக்கா? சாப்பாடெல்லாம் இருக்கு, வந்து உட்காருங்க. எனக்குள்ள உட்காரவ? அதான் உள்ள டேபிள் சேர் எல்லாம் போட்டிருக்கோம், உள்ள வந்து உட்காருங்க. நல்லா ஃப்ரீயா உட்காந்து சாப்பிடலாம்ல. இல்லப்பா, எனக்கு கண்ணை இரட்டி காதை இரட்டி வருது. நான் இங்கனையே உட்காந்துருக்கேன். எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. சரி இருங்க ஆத்தா, எனக்குள்ள உட்காருங்க. நான் ஒரு பார்சல் கொடுக்க வேண்டியது இருக்கு, கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. டீமா, என்ன சாப்பிட்றீங்க? என்னப்பா இருக்கு? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், ஊத்தாப்பம், வடைன்னு எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. 2 இட்லி கொடுங்கப்பா, போதும். சரிங்க பாட்டி. நெடுவாளி, 2 இட்லி எடுத்துட்டு வா. ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் பாட்டி, இப்போ வந்துருவாங்க. சரிப்பா சரி. பாட்டியம்மா, இட்லி ரெடி, இந்தாங்க. கொடுங்கப்பா, சரியான பசி. பசியில மயக்கமே வந்துடும் போல் இருக்கு. சரி சீக்கிரம் சாப்பிடுங்க பாட்டி, ஒன்றும் பண்ணாது, இந்தாங்க. போதும்ப்பா. ஆண்டி, பசி மயக்கம் கண் அடிக்குது காது அடிக்குது, நீங்க ஒரு இட்லி கூட உருப்படியா சாப்பிடாம போதுன்றீங்க. நல்லா சாப்பிடுங்க பாட்டி. இல்லம்மா போதும். பாட்டி, இன்னைக்கு எங்க கடை சமையல் என்னமோ தெரியல, அமோகமா வியாபாரம் போயிருக்கு. கடைசி கஸ்டமர் நீங்க தான். நீங்க நல்லா சாப்பிடுங்க. கடைசி கஸ்டமர் இப்படி அரையும் குறையுமா திங்கலாமா? நல்லா சாப்பிடுங்க பாட்டி. இன்னைக்கு சட்னி சாம்பார்னு வழக்கத்தை விட சூப்பர் டேஸ்டால இருக்கு. ஏன் அப்படியே வச்சிருக்கிய? சாம்பார் சட்னி எல்லாம் ருசியா மனமா தப்பா இருக்கு. ஆனா என்னாலதான் சாப்பிட முடியல. பாட்டிக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோடி? பாட்டி, என்ன இழைச்சு போய் உட்கார்ந்துருக்கிய? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தப்பா இருக்கு. 100 நாள் வேலையில போய் வேலை பார்த்து மாங்குன்னு நம்பட்டி கணை எடுத்து வெட்டிவிட்டு இப்பத்தான் வந்து உட்காந்துருக்கேன். வேகாத வெயில்ல அங்கிருந்து இங்கே வர பசியார வரணும் பத்தியா? அதான் வர்றதுக்குள்ள பசி மயக்கமே போயிருச்சு. ஏன் பாட்டி, 100 நாள் வேலையில இப்ப யாரு மாங்குன்னு நம்பட்டி எடுத்து வெட்டுறா? போறாக உட்கார்றாக கதை பேசுறாக ஓடியாடுறாங்க. நாங்க பார்க்காத 100 நாள் வேலையா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கான். அங்கேயும் ஒன்றும் படுக்க போட்டெல்லாம் காசு கொடுக்கலப்பா. பார்க்குற இடத்துல பார்க்கத்தான் செய்கிறாங்க. எங்கள் செட்டெல்லாம் யார் நாங்கள் ஓப்பி அடிக்க மாட்டேன். வயசானாலும் செத்த நம்பட்டிக்கணை எடுத்து கொத்துறது புல்லு பிடுங்கிறதுன்னு என்னத்தைனாலும் ஒன்றும் பண்ணிட்டு தான் காசு வாங்குறோம். அப்புறம் வெயில் வந்த பிறகு செத்த மரத்தில் போய் இழப்பாருவோம். அங்கேருந்து இம்புட்டு காடு பசியார வருவோம். அதுக்கே பாரு என்னமோ மாதிரி மலப்பாக இருக்குது. ஏமா, எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்களா? வேலை பார்க்குறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாண்டி மாடனே. பாட்டி பாவம், அங்க வேலை செஞ்சதை விட நடந்து வந்த களைப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கும் போல் இருக்கு. ஆமாப்பா, அங்கே தெக்கூர்னிக்கிட்ட வேலை நடக்குது. வேலை நடக்கும்போது பசி எடுக்கத்தான் செஞ்சிச்சு. ஆனா அங்கே இருந்து இம்புட்டு காடு நடந்து வர்றதுக்குள்ள வந்த பசி எல்லாம் கண்ணை இருட்டி காதை இருட்டி எல்லாம் மறைஞ்சு போச்சு. இந்த பசிக்கேத்த சாப்பாடை சாப்பிட முடியல. பாட்டி, அப்ப உங்களை மாதிரி நிறைய பேர் 100 நாள் வேலைக்கு சாப்பாடு கொண்டு போகாதவங்களும் இருக்க தானே செய்வாங்க. ஆமாப்பா, முந்தின நாள் வச்ச கஞ்சி கிடந்துச்சுன்னா அள்ளி போட்டு ஊற்றிட்டு போவோம். இல்லைன்னா கூழுக்குள்ள கண்டி எடுத்துகிட்டு போவோம். மருமக்கமாருக எங்கே செஞ்சு தராளுங்க. நாங்களாம் முடிஞ்சா கொண்டுட்டு போவோம். இல்லைன்னா போய் பொழுதோட வேலை பார்த்துட்டு மத்தியானத்துக்கு வந்து ஒலைய வச்சு சோத்தை வடித்து சாப்பிடுவோம். நாங்க ஹோட்டல்ல சமைச்சு 100 நாள் வேலை பார்க்குற இடத்துல பார்சல் போட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவீங்களா? இருவழி பேசிட்டு இருக்கேன்ல. என்னடி கேட்டுக்கிட்டு இருக்க? பார்சல் கொடுப்பியா? ஆமாடி மாடனு, பாட்டி அங்கேருந்து வரையில பசி உசுறு போகுது, என்னத்தையாவது எடுத்து கொடுங்க சாப்பிடணும்னு உள்ள கூட போய் உட்கார முடியாம இங்கனையே உட்காந்துச்சா? ஆமா, பசி மயக்கத்துல இருந்தாங்க, அதனால இங்கேயே உட்கார்ந்தாங்க. பசி இருக்கு, ஆனா எடுத்து கொடுத்த 2 இட்லியில ஒரு இட்லி கூட அவங்களால சாப்பிட முடியல. என்ன காரணம்? அங்க இருந்து இம்புட்டு காடு நடந்து வந்தது காரணம். ஆமா, இந்த வேகாத வெயில்ல நடந்து வந்தா பசியா இருந்தாலும் சாப்பிட முடியாதுல்ல. நமக்கே அப்படின்னா வயசானவங்களுக்கு சொல்லவா வேணும்? அதுக்கு தாண்டி சொல்றேன். இப்ப சம நம்ம சாப்பாடெல்லாம் பார்சலா போட்டு 100 நாள் வேலை பாக்குறவங்களுக்கும் அங்கங்க பார்சல் கொடுத்தானே, அதுல ஒரு வருமானம் வரும்ல. நல்லா இருப்பியே. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்கப்பா. நிஜமாவா பாட்டி? அப்படி வந்து நேரடியா கொடுத்தா வாங்கி சாப்பிடுவீங்களா? அப்படி கொண்டாந்து கொடுத்தா நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்கப்பா. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியமா போகும். உடனே இதை பத்தியும் அக்கா கிட்ட சொல்லி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? கண்டிப்பாடி நெடுவாளி, நம்ம ஊர் மக்களுக்கு கொடுத்தாலே போதுமே. என் தொலைநோக்கு பார்வையை கண்டு சிரிச்சியே பாத்தியா? ஆத்தா எனக்கு எப்படி வந்து ஐடியா கொடுக்குதுன்னு. நல்ல ஐடியா தான். உங்களால எங்க தொழிலுக்கும் ஒரு வழி கிடைச்சிருக்கு. பொறுமையா உட்கார்ந்து அந்த 2 இட்லியும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போங்க. இல்லைன்னா அந்த இடத்த விட்டு விட மாட்டேன். சரிம்மா சரிம்மா.
கையல் வா வா, உனக்கு தோசை இட்லி சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும்னு அப்பா சொன்னாங்க. அதனால தான் உனக்காக இட்லி சாம்பார் வச்சிருக்கேன். வா வந்து சாப்பிட்றியா? இப்பதானே அக்கா ஜூஸ் கொடுத்தீங்க, நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். நீ கையல் அந்த சேர் எடுத்து போட்டு நீ கிச்சன்லேயே உட்காரு. நான் அப்பாக்கும் பாட்டிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு உனக்கு வந்து சூடா ஊற்றி தரேன், சரியா? அக்கா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? லூசு, ஏண்டி இப்படி கேட்குற? அக்கா, ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாதுன்னு சொன்னீங்க. நான் கேட்டதுக்காக என் கூடவே இருக்கீங்க. உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருக்கும்லக்கா. பரவாயில்ல கையல், உன் நிலமையில நான் இருக்கும் போதெல்லாம் நான் இருக்கேன் உனக்காகன்னு நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் உனக்கு நான் இருக்கேன்ல, அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன நீ ஆனால் உனா சும்மா சும்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்க? உன் கூட பிறந்த அக்காவை இருந்தா அவங்களுக்கும் இப்படி தான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுவியா? அக்கா, இங்கே பாரு கையல், என் கூட பிறந்த தம்பி தங்கச்சின்னு யாருமே எனக்கு இல்லை. நான் ஒன்றை தான் தங்கச்சியாக நினைக்கிறேன். நீ என்னை அக்காவாக நினச்சேனா இனிமே அடிக்கடி இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் வச்சுக்காத, ஓகேவா? உனக்காக பண்ணுறதெல்லாம் நான் சந்தோஷமாக தான் பண்ணுறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தேங்க்ஸ்க்கா. என்ன மறுபடியும் தேங்க்ஸா? சாரிக்கா. சாரியா? ஐயோ ஒன்றும் இல்லைக்கா. சரி சரி பரவாயில்ல, இனிமே உன் வாயிலிருந்து தேங்க்ஸ் சாரின்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? சரிங்கக்கா. சரி, நான் போய் அப்பா பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், பசியாக இருப்பாங்க. நீ இங்கேயே உட்காரு, எதுவும் செய்ய வேண்டாம், நான் வந்து ஊற்றி தரேன், ஓகேவா? சரிங்கக்கா. அப்பா இந்தாங்கப்பா, தோசை எடுத்துட்டு வந்திருக்கேன். கையலுக்கு கொடுமா அம்சா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். கையலுக்கு இப்போதான்ப்பா ஜூஸ் கொடுத்தேன், பசி இல்லைன்னு சொன்னான். நீங்கள் 2 பேரும் தான் எதுவுமே சாப்பிடல. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு ஊற்றி கொடுக்குறேன், நீங்கள் இப்போ சாப்பிடுங்க. அம்மா அம்மா, ஆ, சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிடுமா. எனக்கு வேணாம். அப்பா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, நான் அப்புறமே கையல்கிட்ட கொடுத்து கூட பாட்டிக்கு சாப்பிட வச்சுக்கிறேன். சரிம்மா அம்சா. அப்பா, துவைக்க வேண்டிய துணி ஏதாவது இருந்ததுன்னா லாண்ட்ரி பேக்கில் எடுத்து போடுங்க, நான் அப்புறமே ஊற வச்சு துவைச்சு போட்டுறேன். உனக்கு எதுக்கு அம்சா சிரமம், நாங்கள் துவைச்சுக்கிறோம். பரவாயில்லப்பா, எல்லாருமே அழுது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க, உடம்புக்கும் நல்லா இருக்காதுல்ல. நான் சும்மா தானேப்பா இருக்கேன், சமையலெல்லாம் கூட முடிஞ்சிருச்சு. மத்தியானத்துக்கு சாதம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் எடுத்து லாண்ட்ரி பேக்கில் போட்டுருங்க, நான் அப்புறமே ஊற வச்சு துவைச்சிட்றேன். அம்சா, என்னை மன்னிச்சிருமா. ஐயோ அப்பா, இப்போ என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறீங்க? இல்லைம்மா, என் பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல நீ இருக்கியேன்னு எத்தனையோ தடவை உன்னை திட்டி இருக்கேன், சபிச்சிருக்கேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உன்னையும் ஜீவாவையும் அசிங்கப்படுத்தினேன். அதை எதையுமே மனசில் வச்சுக்கிறாம எங்களுக்காக இப்படி வந்து விழுந்து விழுந்து செய்யறியம்மா. உன்னை மாதிரி பெரிய மனசு யாருக்கும் வராதம்சா. ஐயோ அப்பா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கையல் எனக்கு என்னைக்கும் தங்கச்சி மாதிரி தான். இந்த குடும்பத்தில் நானும் ஒரு ஆள் இல்லையா? இல்லடி, இந்த குடும்பத்துல நீ ஒரு ஆளு இல்ல. பாட்டி, அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கிய? அந்த புள்ள நமக்காக இந்த குடும்பத்துல வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா பாடுபட்டுட்ட? என்ன பாடுபட்டுட்ட? நம்ம கையில் வாழ வேண்டிய வாழ்க்கையை இவ சுவகாசியா வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கா. என்னத்தை பாடுபட்டு அள்ளி கட்டிட்ட? இன்னைக்கு உன் பொண்டாட்டி செத்து போனதுக்கும் காரணம், முழு காரணம் இந்த அம்சா தாண்டா. அவளை ஓம் பிள்ளையா நினைக்கிறிய? அம்மா, அவளுக்கு விதி முடிஞ்சிருச்சு, போய் சேர்ந்துட்டா. அதுக்காக இந்த பிள்ளை மேல ஏன் பழி போடுற? அந்த பிள்ளை நமக்காகத்தானே இந்த வீட்டுல வந்து அத்தனை வேலையும் பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நிற்கிறாடா, நம்மளால ஒருத்தி செத்து போயிட்டாளேங்கிறத வெளியில சொல்ல முடியாம இப்படி ஒரு நாடகத்தை அவ நடத்திக்கிட்டு தெரியுற. அதை நீனும் நம்பிக்கிட்டு இருக்கிய? இவ நாடகத்தை இவக்குதெல்லாம் நீனும் உன் மகளு வேணும்னா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். இவ மேல இருக்கிற எண்ணம் எனக்கு என்னைக்கும் போகாது. இவ ஒரு கொலகாரி. அம்மா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? அந்த புள்ள மனசு எவ்வளவு வேதனைப்படும். நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், இந்த நிலைமையிலேயே அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறியே. உனக்கே இது நல்லா இருக்கா? அடுத்தவ வேதனை படுறத நினைச்சு இம்புட்டு கவலைப்படுறியே. என் பேத்தி வாழ்க்கையும் என் மருமக போனதையும் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? எல்லா நேரமும் வெளுத்ததெல்லாம் பாலு, பழுத்ததெல்லாம் தேனுன்னு நினைக்காதடா தம்பி. இதெல்லாம் விஷ பாம்பு. இதை வீட்டுக்குள்ளே விட்டதே பாவம். இன்னும் என்னென்னத்தை அழிக்கவும் என்னென்னத்தை காவு வாங்கவும் காத்துக்கிட்டு இருந்து இங்க வந்திருக்குன்னு தெரியல. இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல ஒடுக்க வேண்டிய நேரத்துல ஒடுக்கி வைக்கணும், இல்ல குடும்பத்தோட கொளுத்தி விட்டுறான். உன்கிட்ட எல்லாம் மனசு பேச முடியாதுமா. சி, அந்த புள்ளைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்குறியே. உன்னையெல்லாம் என்னமோ போ, நீனா திருந்தினாதான் உண்டு. உனக்கெல்லாம் என்னத்தை சொல்லி என்ன செய்ய? அம்சாக்கா,
கையல், நான் தோசை கொண்டு கொடுத்த உடனே அப்பாவும் பாட்டியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. நீனும் உட்காரு, உனக்கும் தோசை ஊற்றி தரேன், சூடா சாப்பிடு. ஏங்கா நடிக்கிறீங்க? நடிக்கிறேனா? என்ன நடிக்கிறேன் கையல்? உண்மையாவே அப்பா நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு படி மேலே போய் ரொம்ப சூப்பரா இருக்கு, சாம்பார் அப்படியே என் மருமக வச்சது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அம்மாவும் என்ன மாதிரி தான் சாம்பார் வைப்பாங்களா? அப்பத்த பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அம்சாக்கா. இந்த கிழவிக்கு அறிவே இல்லை, உங்களை போய் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி பேசுதே. அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அம்சாக்கா. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கையல், நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீ ஏன் பெருசாக நினைக்கிற? இவங்க பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருந்து தானே நான் இந்த வீட்டில் இருந்தேன். நான் இங்கே இருக்கிறது முழுக்க முழுக்க உனக்காக மட்டும்தான். மற்றபடி அவங்க பெரியவங்க, அவங்க மனசில் பட்டதை பேசிட்டு போகிறாங்க. என் பாட்டியாக இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேனா? அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். தேங்க்ஸ்க்கா. ஏய், உன்னை தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சாரிக்கா. சாரியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா, ஆனால் மனசு ஏதோ பாரமாக இருக்குது. ஒன்றும் இல்லைடா, போக போக எல்லாம் சரியாயிரும். இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன.